கன்னிராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசி இருந்தா மட்டும்தான் இந்த வீடியோ உங்க கண்ல படும். சில மாதங்களா, ஒரு சில பேருக்கு சில வருடங்களா எத தொட்டாலும் நஷ்டமாவே போயிட்டுருக்குங்க. காரணமே இல்லாம காசு செலவாகுது. கண்ல படுறவங்க மேல எல்லாம் கோவம் வருதுன்னு புலம்பிட்டு இருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பலமுறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கை கெட்டுற தூரத்துல இருந்தும் கை நழுவி போயிட்டே இருக்குன்னு நீங்க புலம்புறதும் எனக்கு நல்லா புரியுதுங்க. கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனைய தீர்க்க தான் இந்த வீடியோவ நாங்க பதிவிடுறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்த மனதார வேண்டிக்கிட்டு, உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயர கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாங்களா? செல்வங்கள் சேரட்டும். கன்னிராசிக்காரர்களே, இன்று நாம் சொல்லப்போகும் இந்த பதிவு உங்க வாழ்க்கையில பல வருடங்களா பார்த்திருந்த ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க போகிறது என்பதை சொல்லும் மிக முக்கியமான பதிவு. இந்த வீடியோவை நீங்க இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது வெறும் தற்செயலா நடந்ததல்ல. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில 5 மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமா ஆரம்பமாக போகின்றன. இது சாதாரண ராசி பலன் அல்ல. இது வெறும் வெறும் வார்த்தைகளும் அல்ல. புதன் பகவானின் அருளும் தற்போதைய கிரகங்களின் சாதகமான நகர்வும் பிரபஞ்சத்தின் ஆற்றலும் கன்னிராசினரின் வாழ்க்கையில உறுதியான முன்னேற்றத்தை உருவாக்க ஆரம்பித்து விட்டன. கன்னிராசினரை கடந்த சில மாதங்களாக நீங்கள் மிகவும் அமைதியாக போராடி கொண்டிருக்கிறீர்கள். எல்லாம் நன்றாக இருப்பது போல நடந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய மனதில் 1000 வழிகள் ஓடிக்கொண்டே இருந்தன. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவையும் 10 முறை யோசித்தீர்கள். எந்த வேலையாக இருந்தாலும் முழுமையாக செய்ய வேண்டும் என்று உழைத்தீர்கள். ஆனால் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லை. நீங்கள் செய்கிற வேலையின் புகழை வேறு ஒருவர் எடுத்திருக்கலாம். நீங்கள் அமைதியாக இருந்ததாலேயே பலர் உங்களை சாதாரணமாக எடுத்துக்கொண்டிருக்கலாம். பல நேரங்கள்ல நான் இவ்வளவு நேர்மையா இருந்தும் ஏன் என் வாழ்க்கையில மட்டும் தாமதம்? என்னுடைய நல்ல நேரம் எப்போது ஆரம்பமாகும் என்று மனதிற்குள் மட்டும் கேட்டு அமைதியாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்று நான் உங்களிடம் ஒரு விஷயத்தை மிக உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய காத்திருப்பு முடிவுக்கு வரப்போகிறது. உங்களுடைய உழைப்பிற்கு முழுமையான பலன் கிடைக்கப் போகிறது. உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய அதிர்ஷ்ட காலம் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா தொடங்க போகுது. இந்த மாற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. ஏனென்றால் இந்த மாற்றத்தை மனிதர்கள் தீர்மானிக்கவில்லை. தற்போதைய கிரகங்களும் பிரபஞ்சமும் இணைந்து உங்கள் விதியில் புதிய அத்தியாயத்தை எழுத ஆரம்பித்து விட்டன. கன்னிராசியினரே, உங்களுக்கு ஒரு தனித்துவமான குணம் இருக்கிறது. நீங்கள் எந்த வேலையும் அலட்சியமாக செய்ய மாட்டீர்கள். பொறுப்பாக செய்வீர்கள். நேர்மையாக செய்வீர்கள். மற்றவர்களுக்கு உதவுவீர்கள். உங்களுடைய கடமையை ஒருபோதும் தவிர்க்க மாட்டீர்கள். ஆனால் அதே நல்ல நல்ல குணங்களால் தான் பல நேரங்களில் உங்களை அதிகமாக சுமை சுமக்க வைத்தது. உங்களுடைய அமைதியை சிலர் பலவீனமாக நினைத்தார்கள். உங்களுடைய பொறுமையை சிலர் பயன்படுத்தி கொண்டார்கள். உங்களுடைய உழைப்பை சிலர் மதிக்கவில்லை. ஆனால் பிரபஞ்சம் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருந்தது. இப்போது உங்கள் வாழ்க்கையை உயர்த்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில தொடர்ந்து 5 மிகப்பெரிய மாற்றங்கள் ஆரம்பமாக போகின்றன. இந்த 5 மாற்றங்களும் உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் மாற்றப் போகின்றன. முதல் மாற்றம் உங்கள் பண வருமானத்தை உயர்த்தும். 2வது மாற்றம் உங்க வாழ்க்கையில் இருந்த தவறான மனிதர்களை விலக்கும். 3வது மாற்றம் நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த நல்ல செய்தியை கொண்டு வரும். 4வது மாற்றம் உங்கள் அதிர்ஷ்டத்தின் கதவுகளை திறக்கும். 5வது மாற்றம் உங்க வாழ்க்கையின் அடுத்த 5 வருடங்களின் திசையை மாற்றப் போகிறது. இந்த 5 மாற்றங்களில் ஒரு மாற்றம் மட்டும் நடந்தாலும் உங்கள் வாழ்க்கை முன்னேற ஆரம்பிக்கும். 2 மாற்றங்கள் நடந்தால் நீங்கள் இழந்த நம்பிக்கை திரும்ப வரும். 3 மாற்றங்கள் நடந்தால் உங்க வாழ்க்கையில் இருந்த தடைகள் ஒவ்வொன்றாக உடைய ஆரம்பிக்கும். ஆனால் இந்த 5 மாற்றங்களும் இனி வரக்கூடிய நாட்கள்ல தொடங்கினால் உங்க வாழ்க்கை இனி பழைய வாழ்க்கையாக இருக்காது. நீங்கள் காத்திருந்த பணவரவு, நீங்கள் எதிர்பார்த்த அங்கீகாரம், நீங்கள் தேடிய மன நிம்மதி, நீங்கள் வேண்டிக் கொண்ட வெற்றி ஒன்றன் பின் ஒன்றாக உங்க வாழ்க்கைக்குள் வர ஆரம்பிக்கும். கன்னிராசினரே, இந்த பதிவை பாதியில நிறுத்தி விடாதீங்க. ஏனென்றால் முதல் மாற்றம் உங்கள் பொருளாதார வாழ்க்கையை மாற்றும். 2வது மாற்றம் உங்கள் உறவுகளை சுத்தப்படுத்தும். 3வது மாற்றம் உங்கள் காத்திருப்புக்கு முடிவு கட்டும். 4வது மாற்றம் உங்கள் அதிர்ஷ்டத்தை திறக்கும். ஆனால் 5வது மாற்றம் நீங்கள் பல வருடங்களாக அமைதியாக கனவு கண்ட வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க போகும் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். வாருங்கள், கன்னிராசினியர் வாழ்க்கையில் நிச்சயமாக தொடங்க போகும் அந்த 5 மிகப்பெரிய மாற்றங்கள் என்ன என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக இப்போது பார்க்கலாம். முதல் மாற்றம், இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க பண வருமானத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் தொடங்க போகிறது. இந்த பதிவின் முதல் மாற்றமே உங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைய போகிறது. ஏனென்றால் உங்கள் பண வருமானத்தில் உறுதியான நல்ல முன்னேற்றம் இனி வரக்கூடிய நாட்கள்ல ஆரம்பமாக போகிறது. இது சாதாரணமாக கிடைக்கும் சிறிய வருமானம் அல்ல. பல மாதங்களாக நீங்கள் உழைத்த உழைப்பிற்கு கிடைக்காமல் இருந்த பலன் இப்போது உங்களை தேடி வரப்போகிறது. கன்னிராசினரே, உங்களுக்கு ஒரு தனித்துவமான குணம் இருக்கிறது. நீங்கள் எந்த வேலையையும் மன நிறைவோடு செய்ய மாட்டீர்கள்.
முழு ஈடுபாட்டுடன் செய்வீர்கள். மற்றவர்கள் கவனிக்காத சிறிய விஷயங்களையும் நீங்கள் கவனிப்பீர்கள். அதனால் தான் பல இடங்களில் உங்களால் அந்த வேலையை சரியாக செய்ய முடிந்தது. ஆனால் பாராட்டை மட்டும் வேறு யாரோ வாங்கிவிட்டார்கள். உங்களுடைய உழைப்பை பலர் பயன்படுத்தி கொண்டார்கள். ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் வருமானமும் தொடர்ந்து தள்ளி போய்க்கொண்டே இருந்தது. பல நேரங்களில் நான் இவ்வளவு உழைக்கிறேன், ஆனால் ஏன் இன்னும் வாழ்க்கை முன்னேறவில்லை, என்னுடைய பண கஷ்டம் எப்போது முடியும் என்று மனதிற்குள் வேதனைப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த நிலை இனி வரக்கூடிய நாட்கள்ல மாற ஆரம்பிக்கும். ஏனென்றால் புதன் பகவானின் அருளும் தற்போதைய கிரகங்களின் சாதகமான அமைப்பும் உங்கள் பொருளாதார வாழ்க்கையில் இருந்த தடைகளை அகற்ற ஆரம்பித்திருக்கின்றன. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு புதிய வருமான பாதை திறக்கப் போகிறது. சில கன்னிராசினர்களுக்கு பல மாதங்களாக எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். நீங்கள் அனுப்பிய விண்ணப்பத்திற்கு திடீர் என்றும் நல்ல பதில் வரும். உங்களுடைய திறமையை மதிக்கும் ஒரு நிறுவனம் உங்களை தேடி வரும். சிலருக்கு சம்பள உயர்வு உறுதியாகும். பல வருடங்களாக அமைதியாக செய்த உழைப்பிற்கு இப்போது முழுமையான அங்கீகாரம் கிடைக்கும். புதிய பொறுப்பும் அதற்கேற்ற வருமானமும் கிடைக்கும். சிலருக்கு நின்று போன பணம் முழுமையாக கைக்கு வரும். வராமல் இருந்த கடன் தொகைகள், கொடுத்த கடன்கள், நிலுவை சம்பளம், தடைபெற்ற பணம் ஒன்றன் பின் ஒன்றாக கிடைக்க ஆரம்பிக்கும். சிலருக்கு புதிய தொழில் அல்லது கூடுதல் வருமான வாய்ப்பு உருவாகும். முதலில் அது ஒரு சிறிய வாய்ப்பாக தோன்றும். ஆனால் அதே வாய்ப்பு தான் அடுத்த சில மாதங்கள்ல உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வருமானமாக மாறப்போகிறது. கன்னிராசினரே, இன்னும் ஒரு முக்கியமான பலன், இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வர ஆரம்பிக்கும். இதுவரை எவ்வளவு சம்பாதித்தாலும் எதிர்பாராத செலவுகள் வந்து கொண்டே இருந்தது. சேமிக்க முடியவில்லை, மன நிம்மதி இல்லை. ஆனால் இனி பணம் வருவது மட்டுமல்ல, அது கையில் தங்கவும் ஆரம்பிக்கும். இதுதான் நிலையான செல்வம் உருவாகும் முதல் அறிகுறி. கன்னிராசினரே, இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு புதிய அறிமுகம், ஒரு பழைய நண்பரின் தகவல், ஒரு அலுவலக அறிவிப்பு, ஒரு எதிர்பாராத சந்திப்பு, இவற்றில் ஏதாவது ஒன்று உங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்திற்கு காரணமாக அமையலாம். அதனால் இந்த நாட்கள்ல வரும் ஒவ்வொரு வாய்ப்பையும் அலட்சியப்படுத்தாதீங்க. ஒவ்வொரு தகவலையும் கவனமாக பாருங்கள். ஏனென்றால் பிரபஞ்சம் பணத்தை நேரடியாக கையில் கொடுக்காது. அந்த பணத்தை சம்பாதிக்கும் கதவைத்தான் முதல்ல உங்கள் முன் திறக்கும். அந்த கதவுக்குள் தைரியமாக நடந்து சென்றவர்கள் தான் வாழ்க்கையில மிகப்பெரிய செல்வத்தை அடைகிறார்கள். கன்னிராசினரே, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் பண வருமானத்துல உறுதியான நல்ல முன்னேற்றம் ஆரம்பமாகும். இது ஒரு நாள் மட்டும் கிடைக்கும் பலன் அல்ல, அடுத்த பல மாதங்களுக்கு தொடர்ச்சியாக உயரப்போகும் பொருளாதார வளர்ச்சியின் முதல் அத்தியாயம். ஆனால் பணம் மட்டும் வாழ்க்கையை முழுமையாக மாற்றாது. சில தவறான மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகிய பிறகுதான் உண்மையான முன்னேற்றம் ஆரம்பமாகும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக விலகப் போகும் அந்த 3 வகையான மனிதர்கள் யாரு? அவர்களை ஏன் பிரபஞ்சம் இப்போது உங்க வாழ்க்கையிலிருந்து அகற்றுகிறது? அந்த 2வது மிகப்பெரிய மாற்றத்தை அடுத்த பகுதியில மிக தெளிவாகவும் உறுதியாகவும் பார்க்கலாம். 2வது மாற்றம், இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையை விட்டு 3 வகையான மனிதர்கள் நிச்சயமாக விலகப் போகிறார்கள். இதுவரை நாம் பார்த்த முதல் மாற்றம் உங்கள் பண வருமானத்தில் முன்னேற்றம். ஆனால் இப்போது நான் சொல்ல போகும் 2வது மாற்றம் உங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய சுத்திகரிப்பாக இருக்க போகிறது. ஏனென்றால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையை விட்டு 3 வகையான மனிதர்கள் நிச்சயமாக விலக ஆரம்பிப்பார்கள். இது ஒரு இழப்பு அல்ல, இது ஒரு பிரபஞ்சம் உங்களுக்காக செய்யும் மிகப்பெரிய பாதுகாப்பு. கன்னிராசினரே, உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. எல்லோரையும் நல்லவர்களாகவே நினைப்பீர்கள். உங்களுடைய யாராவது உங்களுக்கு உதவி கேட்டால் இல்லை என்று சொல்ல தயங்குவீர்கள். உங்கள் வேலையை விட்டு மற்றவர்களின் வேலையை முடித்து கொடுப்பீர்கள். ஆனால் அந்த நல்ல மனதை பலர் பயன்படுத்தி கொண்டார்கள். அதனால் தான் இப்படி பிரபஞ்சம் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர ஆரம்பித்திருக்கிறது. முதல் வகை மனிதர்கள் உங்களுடைய உழைப்பை பயன்படுத்தி முன்னேறியவர்கள். நீங்கள் அமைதியாக உழைப்பீர்கள், புகழை தேட மாட்டீர்கள். ஆனால் சிலர் உங்களுடைய உழைப்பை பயன்படுத்தி தங்களுடைய உயர்வை உயர்த்தி கொண்டார்கள். நீங்கள் செய்த வேலையின் பாராட்டை அவர்கள் வாங்கினார்கள். நீங்கள் அமைதியாக இருந்ததால் உங்களுடைய மதிப்பை அவர்கள் குறைக்க நினைத்தார்கள். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல இப்படிப்பட்ட மனிதர்களின் உண்மையான முகம் வெளிப்பட போகிறது. அவர்கள் தானாகவே உங்களை விட்டு விலகுவார்கள், அல்லது அவர்களிடம் இருந்து விலக வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை நீங்களே தெளிவாக உணர்வீர்கள். 2வது வகை மனிதர்கள் எப்போதும் குறை மட்டும் சொன்னவர்கள். கன்னிராசினரே, நீங்கள் எவ்வளவு நல்லது செய்தாலும் சிலர் அதில் ஒரு குறையை மட்டும் தேடுவார்கள். நீங்கள் வெற்றி பெற்றால் அதிர்ஷ்டம் என்று சொல்வார்கள். நீங்கள் தோற்றால் உங்களுடைய குறை சொல்வார்கள். உங்களை ஊக்கப்படுத்தாமல் உங்களுடைய தன்னம்பிக்கையை குறைக்க முயற்சி செய்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த எதிர்மறை மனிதர்களின் தாக்கம் முழுமையாக முடிவுக்கு வரப்போகிறது. 3வது வகை மனிதர்கள் உங்கள் மன நிம்மதியை கெடுத்தவர்கள். இதுதான் இந்த மாற்றத்தின் மிக முக்கியமான பகுதி. சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத குழப்பத்தை மட்டும் உருவாக்கினார்கள். உங்களுக்கு அமைதி கிடைக்கக்கூடாது என்பது போல் எப்போதும் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய நடத்தை, அவர்களுடைய சந்தேகம், இவை அனைத்தும் உங்களுடைய மன நிம்மதியை கெடுத்தது. மாலை இரவுகள் நீங்கள் தூங்காமல் யோசித்திருக்கலாம். ஆனால் அந்த காலம் இப்போது முடிவுக்கு வருகிறது. கன்னிராசினரே, இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். உங்க மனதுல இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு புதிய தெளிவு பிறக்கும். எல்லோருக்கும் பிடித்த மனிதராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை மதிக்கும் மனிதர்களுக்கு மட்டுமே என் நேரத்தை கொடுப்பேன். என்னுடைய
அமைதியை யாருக்காகவும் இழக்க மாட்டேன் என்ற உறுதியான முடிவு உருவாகும். அந்த முடிவு தான் உங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியின் ஆரம்பம். ஏனென்றால் தவறான மனிதர்கள் விலகிய பிறகுதான் சரியான வாய்ப்புகள் உங்க வாழ்க்கைக்குள் வரும். எதிர்மறை மனிதர்கள் விலகிய பிறகுதான் நேர்மறை ஆற்றல் முழு வேகத்துல செயல்பட ஆரம்பிக்கும். கன்னிராசினரே, இந்த நாட்கள்ல யாராவது காரணம் இல்லாம உங்களை விட்டு விலகினா அதை நினைத்து வருத்தப்படாதீங்க. யாராவது உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்களை கட்டாயப்படுத்தி புரிய வைக்க முயற்சி செய்யாதீர்கள். யாராவது உங்களை மதிப்பை உணரவில்லை என்றால் அவர்களிடம் உங்கள் மதிப்பை நிரூபிக்க நேரத்தை வீணாக்காதீர்கள். பிரபஞ்சம் வெளியே அனுப்பும் மனிதர்களை மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள் கொண்டு வர முயற்சி செய்யாதீர்கள். ஏனென்றால் அந்த இடத்தை நிரப்ப உங்களை உண்மையாக மதிக்கும் மனிதர்களையும் உங்கள் வெற்றிக்கு காரணமாக இருக்கும் வாய்ப்புகளையும் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகும் ஆசீர்வாதங்களையும் பிரபஞ்சம் ஏற்கனவே தயார் செய்து வைத்திருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்கள்ல கன்னிராசினரின் வாழ்க்கையில நடக்க போகும் இந்த 2வது மாற்றம் முதல்ல ஒரு இழப்பாக தோன்றலாம். ஆனால் சில நாட்கள்ல இந்த மனிதர்கள் விலகியதனால் தான் என் வாழ்க்கை முன்னேறியது என்று நீங்களே உணரப்போகிறீர்கள். ஏனென்றால் அதற்கு பிறகுதான் நீங்க பல மாதங்களா பார்த்திருந்த ஒரு நல்ல செய்தி நிச்சயமா உங்களை தேடி வரப்போகுது. அது வேலை தொடர்பானதா, பணம் தொடர்பானதா, தொழில் வளர்ச்சியா, குடும்ப மகிழ்ச்சியா, அல்லது உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றப் போகும் மிகப்பெரிய வெற்றி செய்தியா? அந்த 3வது மிகப்பெரிய மாற்றத்தை அடுத்த பகுதியில மிக தெளிவாகவும் உறுதியாகவும் பார்க்கலாம். 3வது மாற்றம் இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க பல மாதங்களா காத்திருந்த நல்ல செய்தி நிச்சயமா உங்களை தேடி வரும். கன்னிராசினரே, இதுவரை நாம் 2 மிகப்பெரிய மாற்றங்களை பார்த்தோம். முதல் மாற்றம் உங்கள் பண வருமானத்தில் முன்னேற்றம். 2வது மாற்றம் உங்க வாழ்க்கையை பின்னால் இழுத்த தவறான மனிதர்கள் விலகுவது. ஆனால் இப்போது நான் சொல்ல போகும் 3வது மாற்றம் உங்க வாழ்க்கையின் மிக முக்கியமான திருப்பு முனையாக அமைய போகிறது. ஏனென்றால் இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க பல மாதங்களா, சிலருக்கு பல வருடங்களா பார்த்திருந்த ஒரு நல்ல செய்தி நிச்சயமா உங்களை தேடி வரப்போகுது. இது சாதாரண செய்தி அல்ல, உங்க வாழ்க்கையில நின்று போன முன்னேற்றத்தை மீண்டும் இயக்க போகும் செய்தி. கன்னிராசினரே, கடந்த சில மாதங்களா நீங்க யாரிடமும் சொல்லாம அமைதியா ஒரு விஷயத்திற்காக காத்திருந்தீர்கள். ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு பதவி உயர்வாக இருக்கலாம், ஒரு தொழில் ஒப்பந்தமாக இருக்கலாம், ஒரு பெரிய பண வரவாக இருக்கலாம், ஒரு சொத்து தொடர்பான நல்ல முடிவாக இருக்கலாம், ஒரு குடும்ப பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கலாம், அல்லது உங்க வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். பல முறை எவ்வளவு நாள் காத்திருந்தேன், இனியும் நடக்குமா, என்னுடைய நேரம் உண்மையிலே வருமா என்ற மனதிற்குள் கேள்வி எழுந்திருக்கலாம். ஆனால் அந்த காத்திருப்பின் முடிவு இப்போது மிகவும் நெருக்கத்தில் இருக்கிறது. ஏனென்றால் புதன் பகவானின் அருளும் தற்போதைய கிரகங்களின் சாதகமான நகர்வும் நீண்ட நாட்களாக தடைபெற்றிருந்த நல்ல பலனை இப்போது உங்களிடம் கொண்டு வர ஆரம்பித்திருக்கின்றன. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி நுழையும். அந்த ஒரு செய்தி உங்க வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கும். சில கன்னிராசினருக்கு பல மாதங்களாக எதிர்பார்த்த வேலை உறுதியாக கிடைக்கும். பல இடங்கள்ல நேர்காணல் சென்று பதில் வராமல் இருந்தவர்கள் இப்போது வெற்றி செய்தியை தருவார்கள். உங்களுடைய திறமையை மதிக்கும் ஒரு நல்ல நிறுவனம் உங்களை தேடி வரும். சிலருக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு உறுதியாகும். இதுவரை அமைதியாக உழைத்த உங்களுடைய முயற்சிக்கு இப்போது முழுமையான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய பெயருக்கு புதிய மரியாதை உருவாகும். சிலருக்கு தடைபட்ட பணம் முழுமையாக கைக்கு வரும். பல மாதங்களாக சிக்கியிருந்த தொகைகள் கிடைக்கும். கொடுத்த கடன் திரும்ப வரும். நிலுவை சம்பளம் கிடைக்கும். வரவேண்டிய பணம் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சேர ஆரம்பிக்கும். சிலருக்கு தொழில்ல மிகப்பெரிய வளர்ச்சி ஆரம்பமாகும். இதுவரை மெதுவாக இருந்த வருமானம் வேகமாக அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். லாபம் தொடர்ந்து உயர ஆரம்பிக்கும். சிலருக்கு குடும்பத்துல மகிழ்ச்சியான செய்தி வரும். திருமண பேச்சு நல்ல முடிவுக்கு வரும். குழந்தை பாக்கியம் பற்றிய நல்ல தகவல் கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த உறவுகள் மீண்டும் இணையலாம். வீட்டில் இருந்த மனக்கசப்புகள் முடிவுக்கு வரலாம். கன்னிராசினியர், ஒரு விஷயத்தை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த நல்ல செய்தி ஒரே நாள்ல உருவாகவில்லை. பல மாதங்களாக பிரபஞ்சம் அமைதியாக உங்களுக்கான பாதையை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. அதனால்தான் சில கதவுகள் மூடப்பட்டன. சில திட்டங்கள் தள்ளி போனது. சில மனிதர்கள் விலகினார்கள். சில வாய்ப்புகள் நிறுத்தப்பட்டன. அவை அனைத்தும் உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காகத்தான். புதன் பகவான் அறிவையும் வாய்ப்பையும் அங்கீகாரத்தையும் ஒரே நேரத்தில் வழங்கும் சக்தி கொண்டவர். அதனால்தான் இந்த நல்ல செய்தி ஒரு நாள் மகிழ்ச்சியை மட்டும் தரப்போவதில்லை, அடுத்த பல மாதங்களுக்கு தொடர்ச்சியான வெற்றியின் தொடக்கமாக மாறப்போகிறது. கன்னிராசினரே, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தொலைபேசியில வரும் ஒரு அழைப்பு கவனியுங்கள். புதிய மின்னஞ்சல் சரிவாருங்கள். புதிய மனிதர்களின் அறிமுகத்தை அலட்சியப்படுத்தாதீர்கள். சிறிய வாய்ப்புகளையும் தவறவிடாதீர்கள். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நல்ல செய்தி ஒரு தொலைபேசி அழைப்பாக இருக்கலாம், ஒரு குறுஞ்செய்தியாக இருக்கலாம், ஒரு நேரடி சந்திப்பாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மனிதரின் ஒரு வார்த்தையாக கூட இருக்கலாம். கன்னிராசினரே, இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் பல மாதங்களாக காத்திருந்த நல்ல செய்தி நிச்சயமா உங்களை தேடி வரும். அந்த செய்தி உங்க வாழ்க்கையில
புதிய நம்பிக்கையை விதைக்கும், புதிய வாய்ப்புகளை திறக்கும், புதிய வெற்றியின் முதல் அடியாக மாறும். ஆனால் அதற்கு பிறகு வரப்போகும் 4வது மாற்றம் உங்கள் அதிர்ஷ்டத்தின் கதவுகளை முழுமையாக திறக்கப் போகிறது. இனி வரக்கூடிய நாட்கள்ல ஏன் தொடர்ந்து நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்க ஆரம்பிக்கும், ஏன் உங்க வாழ்க்கையில் இருந்த தடைகள் ஒவ்வொன்றாக உடையப் போகின்றன. அந்த 4வது மிகப்பெரிய மாற்றத்தை அடுத்த பகுதியில தெளிவாகவும் உறுதியாகவும் பார்க்கலாம். 4வது மாற்றம் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் அதிர்ஷ்ட நேரம் முழு வேகத்துல செயல்பட ஆரம்பிக்க போகிறது. இதுவரை நாம் 3 மிகப்பெரிய மாற்றங்களை பார்த்தோம். முதல் மாற்றம் உங்கள் பண வருமானத்தில் முன்னேற்றம், 2வது மாற்றம் தவறான மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகுவது, 3வது மாற்றம் நீங்கள் பல மாதங்களாக காத்திருந்த நல்ல செய்தி உங்களை தேடி வருவது. ஆனால் இப்போது நான் சொல்ல போகும் 4வது மாற்றம் இந்த 3 மாற்றங்களையும் விட உங்கள் வாழ்க்கையின் அடித்தளத்தையே மாற்றப்போகும் மிகப்பெரிய மாற்றம். ஏனென்றால் இனி வரக்கூடிய நாட்கள்ல அதிர்ஷ்ட நேரம் உறுதியாக ஆரம்பமாக போகிறது. இது ஒரு நாள் அதிர்ஷ்டம் அல்ல, பல வருடங்களாக தடைபெற்றிருந்த உங்கள் முன்னேற்றம், மரியாதை, செல்வம் மற்றும் வெற்றி அனைத்தும் ஒரே நேரத்தில் நகர ஆரம்பிக்கும் காலம். கன்னிராசினரே, நீங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை மட்டும் நம்பி வாழ்ந்தவர்கள். அது உழைப்பு. அதிர்ஷ்டத்தை நம்பி காத்திருக்கவில்லை, மற்றவர்களை சார்ந்து வாழவில்லை. உங்களால் முடிந்த அளவிற்கு உழைத்தீர்கள், பொறுப்பை ஏற்றீர்கள், கடமையை செய்தீர்கள். ஆனால் கால நேரங்களில் உழைத்த அளவிற்கு பலன் கிடைக்கவில்லை. உங்களை விட குறைவாக உழைத்தவர்கள் உங்களை விட உயர்ந்த இடத்திற்கு சென்றார்கள். அதை பார்த்து உங்கள் மனம் உடைந்திருக்கலாம். ஆனால் பிரபஞ்சம் ஒருபோதும் உழைப்பை வீணாக்காது. அதற்கான நேரம் வரும்போது ஒரே நேரத்தில் பல மடங்கு பலனை கொடுக்கும். அந்த நேரம்தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல ஆரம்பமாகிறது. புதன் பகவானின் அருளால் இதுவரை உங்களை படுத்தி நிறுத்திய கண்ணுக்கு தெரியாத பல தடைகள் ஒன்றன் பின் ஒன்றாக விலக ஆரம்பிக்கும். இதுவரை நீங்கள் ஒரு முறை முயற்சி செய்து முடியாமல் போன பலமுறை முயற்சி செய்து முடியாமல் போன வேலை இப்போது மிக எளிதாக முடியும். அனுமதி கிடைக்காமல் இருந்த விஷயம் இப்போது கிடைக்கும். நின்று போன திட்டம் மீண்டும் செயல்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய பெயரை மதிக்காதவர்கள் இனி உங்களுடைய அறிவையும் உங்களுடைய திறமையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இதுதான் உங்கள் மரியாதை உயர ஆரம்பிக்கும் காலம். சில கன்னிராசினர்களுக்கு வேலை செய்யும் இடத்துல முக்கியமான பொறுப்பு வழங்கப்படும். அந்த பொறுப்பே பின்னர் பதவி உயர்வாக மாறும். மேலதிகாரிகளை நம்பிக்கை கிடைக்கும். உங்களுடைய கருத்துக்கு மதிப்பு அதிகரிக்கும். சிலருக்கு தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி உருவாகும். புதிய வாடிக்கையாளர்கள் உருவாவாங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். இதுவரை மெதுவாக இருந்த வருமானம் வேகமாக உயர ஆரம்பிக்கும். சிலருக்கு வீடு வாங்கும் யோகம் உருவாகும். நிலம் வாங்கும் யோகம் கிடைக்கும். வங்கி கடன் ஒப்புதல் கிடைக்கும். சொத்து தொடர்பான தடை நீங்கும். பல வருடங்களாக காத்திருந்த கனவு இப்போ ஒரு நிஜமாக மாற ஆரம்பிக்கும். கன்னிராசினரே, இன்னும் ஒரு மிக முக்கியமான மாற்றம் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க மனதில் இருந்த பயம் குறைந்து தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இதுவரை ஒவ்வொரு முடிவையும் அதிகமாக யோசித்து உங்களை நீங்களே குழப்பிக் கொண்டீர்கள். நான் சரியான முடிவெடுக்கிறேனா, மீண்டும் தோல்வி வந்தால் என்ற சந்தேகம் இருந்தது. ஆனால் இனி அந்த மனநிலை மாறப்போகிறது. அதற்கு பதிலாக நான் தயாராக இருக்கிறேன், என்னுடைய நேரம் வந்துவிட்டது, இனி நான் வெற்றி பெறுவேன் என்ற உறுதியான மனநிலை உருவாகும். அந்த மனநிலையே உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக மாறும். ஏனென்றால் பிரபஞ்சம் முதலில் மனிதனின் மனதை மாற்றும், அதன் பிறகுதான் அவனுடைய வாழ்க்கையை மாற்றும். கன்னிராசினரே, நாட்களில் இனி வரக்கூடிய நாட்கள்ல புதிய வாய்ப்பு வந்தா தயங்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். புதிய வேலை கிடைத்தால் பயப்படாம முன்னேறுங்க. புதிய தொழில் யோசனை வந்தால் அதை தள்ளி போடாதீங்க. ஏனென்றால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் அதிர்ஷ்டம் செயல்பட ஆரம்பிக்கும் போது பிரபஞ்ச மனிதர்களின் மூலமாகவும் வாய்ப்புகளின் மூலமாகவும் எதிர்பாராத நல்ல செய்திகளின் மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையை அடுத்த உயரத்திற்கு கொண்டு செல்ல போகிறது. கன்னிராசினரே, உங்கள் அதிர்ஷ்ட நேரம் உறுதியாக ஆரம்பமாகிறது. இது ஒரு நாள் மட்டும் கிடைக்கும் பலன் அல்ல, அடுத்த பல மாதங்களுக்கு தொடர்ச்சியான வெற்றி, செல்வம், மரியாதை மற்றும் மன நிம்மதியின் தொடக்கம். ஆனால் இந்த 5 மாற்றங்களில் இன்னும் ஒரு மாற்றம் மற்றும் மீதம் இருக்கிறது. அதுதான் உங்க வாழ்க்கையின் அடுத்த 5 வருடங்களின் திசையே மாற்றப் போகும் மிகப்பெரிய முடிவு. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் எடுக்க போகும் அந்த ஒரு முடிவு என்ன, ஏன் அந்த ஒரு முடிவு உங்கள் விதியை முழுமையாக மாற்றப் போகிறது, அந்த 5வது மற்றும் மிகப்பெரிய மாற்றத்தை அடுத்த பகுதியில தெளிவாகவும் உறுதியாகவும் பார்க்கலாம். 5வது மாற்றம் இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் எடுக்க போகும் ஒரு முக்கியமான முடிவு உங்கள் அடுத்த 5 வருட வாழ்க்கையை மாற்றப் போகிறது. கன்னிராசினரே, இதுவரை நாம் 4 மிகப்பெரிய மாற்றங்களை பார்த்தோம். முதல் மாற்றம் பண வருமானத்தில் முன்னேற்றம், 2வது மாற்றம் தவறான மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகுவது, 3வது மாற்றம் நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த நல்ல செய்தி உங்களை தேடி வருவது, 4வது மாற்றம் உங்கள் அதிர்ஷ்ட நேரம் தொடங்குவது. ஆனா இந்த 5 மாற்றங்களில் மிகப்பெரிய மாற்றம் இன்னும் மீதம் இருக்கிறது. ஏனென்றால் இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் எடுக்க போகும் ஒரு முக்கியமான முடிவு உங்கள் அடுத்த 5 வருட வாழ்க்கையின் அடித்தளத்தையே மாற்றப் போகிறது. இது சாதாரண முடிவல்ல, உங்கள் வருமானத்தை உயர்த்தும் முடிவு, உங்கள் குடும்பத்திற்கு நிலையான பாதுகாப்பை உருவாக்கும் முடிவு, உங்கள் மரியாதையை பல மடங்கு உயர்த்தும் முடிவு, உங்கள் வாழ்க்கையின் திசையை முழுமையாக மாற்றப் போகும் முடிவு. கடந்த சில மாதங்களா உங்க மனதுல ஒரே ஒரு எண்ணம் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கிறது. இந்த வேலையை மாற்றலாமா, இந்த தொழிலை ஆரம்பிக்கலாமா, இந்த முதலீட்டை செய்யலாமா, இந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை மாறுமா, இந்த ஊரை விட்டு வேற இடத்திற்கு செல்ல வேண்டுமா, இனி என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டிய
நேரமா என்ற கேள்விகள் வெறும் மனக்குழப்பம் அல்ல. பிரபஞ்சம் உங்களை புதிய உயரத்திற்கு அழைத்து செல்லும் முன் உங்கள் மனதை அந்த மாற்றத்திற்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் அதே யோசனை மீண்டும் மீண்டும் உங்கள் மனதில் தோன்றிக் கொண்டே இருக்கிறது. அதை அலட்சியப்படுத்தாதீங்க. ஏனென்றால் அந்த ஒரு முடிவுதான் உங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு முனையாக மாறப்போகிறது. சில கன்னிராசினர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் புதிய வேலை வாய்ப்பு உறுதியாகும். இதுவரை இருந்த வேலையை விட அதிக சம்பளமும் அதிக மரியாதையும் அதிக வளர்ச்சியும் உங்களை தேடி வரும். முதலில் அதை ஏற்க தயக்கம் இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு முடிவு தான் உங்க பொருளாதார வாழ்க்கையை முழுமையா மாற்றப் போகுது. சிலருக்கு பல வருடங்களா மனதில் இருந்த தொழிலை தொடங்கும் தைரியம் கிடைக்கும். இதுவரை இன்னும் கொஞ்சம் காத்திருக்கலாம் என்று தள்ளி போட்ட கனவு இப்போது நிஜமாக மாற ஆரம்பிக்கும். அந்த தொழில் தான் உங்க குடும்பத்துல மிகப்பெரிய செல்வமா மாறப்போகுது. சிலருக்கு வீடு வாங்கும் யோகம் உறுதியாகும். சிலருக்கு நிலம் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு வாகனம் வாங்கும் ஆசை நிறைவேறும். சிலருக்கு வெளிநாடு தொடர்பான நல்ல செய்தி வரும். சிலருக்கு திருமணம் தொடர்பான மிக முக்கியமான முடிவு நல்லபடியாக நிறைவேறும். ஒவ்வொருவருக்கும் முடிவு ஏற்படலாம். ஆனால் அந்த முடிவுக்கு பிறகு வாழ்க்கை முன்னேறுவது மட்டும் உறுதி. கன்னிராசினரே, இன்னும் ஒரு மிக முக்கியமான பலன், இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் தவறுகள் குறைய ஆரம்பிக்கும். இதுவரை அதிகமாக யோசித்து பல நல்ல வாய்ப்புகளை இழந்திருக்கலாம். மற்றவர்களின் கருத்துக்காக உங்களுடைய மனம் சொன்ன கதையை விட்டிருக்கலாம். ஆனால் இனி அப்படி நடக்காது. உங்களுடைய அறிவு, உங்களுடைய அனுபவம், உங்களுடைய உள்ளுணர்வு மூன்றும் ஒன்றாக சேர்ந்து சரியான முடிவை எடுக்க உங்களுக்கு உதவும். அதுதான் கன்னிராசினரின் மிகப்பெரிய பலம். அந்த பலத்தை இனி பிரபஞ்சம் இன்னும் வலுப்படுத்த போகிறது. அதனால்தான் இனி வரக்கூடிய நாட்கள் வரும் நல்ல வாய்ப்புகளை எந்த காரணத்துக்காகவும் தவற விடாதீங்க. ஏனென்றால் பிரபஞ்சம் கதவை திறக்கும். அந்த கதவுக்குள் முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டியது நீங்கள் தான். இந்த ஒரு முடிவு உங்கள் அடுத்த 5 வருட வாழ்க்கையை முழுமையா மாற்றும் சக்தி கொண்டது. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல தொடங்கும் இந்த மாற்றங்கள் ஒரே நாள்ல எல்லாவற்றையும் மாற்றாது. ஆனால் அந்த நாளுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை பழைய நிலைக்கு திரும்பாது. நல்ல வருமானம் உருவாகும். நல்ல மனிதர்கள் வருவார்கள். நல்ல வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்கும். நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும். மரியாதை அதிகரிக்கும். மன நிம்மதி திரும்பி வரும். அதிலிருந்து தான் உங்கள் புதிய வாழ்க்கை ஆரம்பமாகும். கன்னிராசினரே, இனி வரக்கூடிய நாட்கள் என்பது ஒரு சாதாரண தேதி அல்ல. உங்கள் விதி புதிய திசையில் பயணிக்க ஆரம்பிக்கும் முக்கியமான நாள். ஆனால் இந்த 5 மாற்றங்களும் முழுமையாக பலன் தர நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. அவற்றை செய்தால் இந்த நல்ல மாற்றங்களின் பலன் இன்னும் வேகமாக உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். இனி வரக்கூடிய நாட்கள்ல கன்னிராசினர் கண்டிப்பாக செய்ய வேண்டிய 7 முக்கியமான விஷயங்கள் என்ன, அடுத்த பகுதியில தெளிவா பார்க்கலாம். அந்த 7 விஷயங்கள், முதல் உங்கள் வாழ்க்கையில நடக்க போகும் 5 மிகப்பெரிய மாற்றங்களை பார்த்தோம். பண வருமானம் உயர்வது, தவறான மனிதர்கள் விலகுவது, நல்ல செய்தி உங்களை தேடி வருவது, அதிர்ஷ்ட நேரம் தொடங்குவது, வாழ்க்கையை மாற்றப் போகும் மிகப்பெரிய முடிவு உருவாகுவது. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் மறந்து விடாதீங்க. புதன் பகவான் உங்களுக்கு நல்ல நேரத்தை கொடுக்கலாம். பிரபஞ்சம் புதிய புதிய கதவுகளை திறக்கலாம். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக நகரலாம். ஆனால் அந்த கதவுக்குள் தைரியமா நடந்து சென்று அந்த வாய்ப்பை வாழ்க்கையா மாற்ற வேண்டியது நீங்கள் தான். அதனால நீங்க செய்ய வேண்டிய 7 மிக முக்கியமான விஷயங்களை இப்போது பார்க்கலாம். முதல் விஷயம், உங்கள் திறமையை நீ மறைத்து வைக்காதீங்க. நீங்கள் மிகவும் திறமையானவர்கள். ஆனால் உங்களுடைய திறமையை நீங்களே வெளிப்படுத்த மாட்டீர்கள். பிறகு பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் கற்றுக்கொள்கிறேன், இன்னும் சரியான நேரம் வரவில்லை என்று உங்களையே பின்னால் நிறுத்திக் கொள்வீர்கள். அதனால் தான் பல வாய்ப்புகள் உங்கள் கையை விட்டு சென்று விட்டன. இனி அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் திறமையை உலகத்திற்கு காட்ட ஆரம்பியுங்கள். உங்கள் அறிவை பயன்படுத்துங்கள். உங்கள் அனுபவத்தை பயன்படுத்துங்கள். உங்களை நீங்களே நம்பும் நாள் தான் உலகமும் உங்களை நம்ப ஆரம்பிக்கும் நாள். 2வது விஷயம், அதிகமாக யோசிப்பதை நிறுத்துங்க. கன்னிராசினரே, உங்களுடைய மிகப்பெரிய பலம் சிந்தித்து செயல்படுவது. ஆனால் அதே விஷயம் சில நேரங்களில் உங்களுடைய மிகப்பெரிய பலவீனமாக மாறிவிடுகிறது. ஒரு முடிவு எடுக்க பல நாட்கள் யோசிப்பீர்கள். ஒரு வாய்ப்பை ஏற்க பலரிடம் கருத்து கேட்பீர்கள். அதற்குள் அந்த வாய்ப்பு வேறொருவரிடம் போய்விடும். இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த பழக்கத்தை மாற்றுங்கள். நல்ல வாய்ப்பு வந்தால் தைரியமா முடிவெடுங்க. சரியான நேரத்தில் எடுக்கப்படும் ஒரு முடிவு பல வருட வெற்றியை உருவாக்கும். 3வது விஷயம், உங்கள் உடல் நலத்தை அலட்சியப்படுத்தாதீங்க. நீங்கள் எல்லோருடைய வேலையும் கவனிப்பீர்கள். ஆனால் உங்களுடைய உடல் நலத்தை மட்டும் கடைசியில் வைத்து விடுவீர்கள். உணவை தள்ளி போடுவீர்கள். ஓய்வை குறைத்துக் கொள்வீர்கள். தூக்கத்தை தியாகம் செய்வீர்கள். இனி அப்படி செய்யாதீர்கள். உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் வரப்போகும் பெரிய வாய்ப்புகளை முழுமையா பயன்படுத்த முடியும். 4வது விஷயம், வருமானம் வந்தவுடன் சேமிப்பை ஆரம்பியுங்கள். உங்கள் வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆனால் வருமானம் அதிகரிப்பதை விட அதை பாதுகாப்பது முக்கியம். ஒவ்வொரு மாதமும் சிறிய தொகையாவது சேமியுங்கள். தேவையில்லாத செலவுகளை குறையுங்கள். கடன்களை முடிக்க திட்டமிடுங்கள். சேமிக்கும் மனிதர்களிடம்தான் செல்வம் நீண்ட நாள் தங்கும். 5வது விஷயம், எதிர்மறை மனிதர்களிடம் இருந்து முழுமையாக விலகுங்கள். உங்களை நம்பாதவர்கள், உங்களை குறைத்து பேசுபவர்கள், உங்களுடைய முயற்சியை கேலி செய்பவர்கள், எப்போதும் தோல்வியை மட்டுமே பேசுபவர்கள், இவர்களிடமிருந்து விலகுங்கள். ஏனென்றால் எதிர்மறை மனிதர்கள் நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை தடுக்க முடியாது. ஆனால் நம்மளுடைய தன்னம்பிக்கையை குறைக்க முடியும். அதனால் தான் இந்த காலத்துல உங்களை ஊக்கப்படுத்த
செயல்படுத்தும் மனிதர்களுடன் மட்டும் பயணியுங்கள். 6வது விஷயம், ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பை தேடுங்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல பிரபஞ்சம் ஒரே ஒரு வாய்ப்பை மட்டும் கொடுக்காது, பல வாய்ப்புகளை அனுப்பும். புதிய வேலை, புதிய தொழில், புதிய மனிதர்கள், புதிய தொடர்புகள், புதிய முதலீடுகள், புதிய வளர்ச்சி, அவற்றை பிறகு பார்க்கலாம்னு தள்ளி போடாதீங்க. வாய்ப்புகள் கதவை தட்டும், அதை திறக்க வேண்டியது நீங்கள் தான். 7வது விஷயம், தினமும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றியை சொல்லுங்கள். இதுதான் இந்த முழு பதிவின் மிகப்பெரிய ரகசியம். ஒவ்வொரு காலையிலும் ஒவ்வொரு இறையிலும் மனதார சொல்லுங்க, நன்றி இறைவா, நன்றி புதன் பகவானே, நன்றி பிரபஞ்சமே, என்னுடைய வாழ்க்கையில வரப்போகும் நல்ல மாற்றங்களுக்கு நன்றி, என்னுடைய புதிய வாய்ப்புகளுக்கு நன்றி, என்னுடைய புதிய வெற்றிகளுக்கு நன்றி. இந்த நன்றி உணர்வு உங்கள் மனதை மாற்றும். மனம் மாறும்போது செயல்கள் மாறும். செயல்கள் மாறும்போது வாழ்க்கை முழுவதும் மாற ஆரம்பிக்கும். கன்னிராசினரே, இந்த 7 விஷயங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல பின்பற்ற ஆரம்பியுங்கள். அப்போது இந்த பதிவில் கூறப்பட்ட 5 மிகப்பெரிய மாற்றங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக உங்க வாழ்க்கையில் வழிபட ஆரம்பிக்கும். பண வருமானம் உயரும், மரியாதை அதிகரிக்கும், குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகும், மன நிம்மதி திரும்பி வரும், உழைப்புக்கு முழுமையான பலன் கிடைக்கும். நீங்கள் பல வருடங்களாக எதிர்பார்த்த வாழ்க்கை மெல்ல மெல்ல நிஜமாக ஆரம்பிக்கும். ஆனால் இந்த முழு பதிவின் முடிவில் கன்னிராசியினருக்கு பிரபஞ்சம் சொல்ல விரும்பும் ஒரு இறுதி செய்தி இருக்கிறது. அந்த ஒரு செய்தி உங்களுடைய நம்பிக்கையை பல மடங்கு உயர்த்தும். அந்த இறுதி செய்தியோடு இந்த சிறப்பு பதிவை அடுத்து மற்றும் இறுதி பகுதியில் நிறைவு செய்வோம். உங்களோட கன்னிராசியின் பிரபஞ்சத்தின் இறுதி செய்தி, செல்வங்கள் சேரட்டும். இந்த முழு பதிவின் இறுதியில் நான் உங்களிடம் ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு சாதாரண தேதி அல்ல. கன்னிராசியின் விதி திரும்ப ஆரம்பிக்கும் மிக முக்கியமான நாள். இதுவரை நாம் பார்த்த 5 மிகப்பெரிய மாற்றங்களையும் ஒரு முறை நினைத்து பாருங்கள். முதல் மாற்றம், உங்கள் பண வருமானம் உயர்வது. 2வது மாற்றம், உங்கள் வாழ்க்கையில பின்னால் இழுத்த மனிதர்கள் விலகுவது. 3வது மாற்றம், நீங்கள் பல மாதங்களாக காத்திருந்த நல்ல செய்தி உங்களை தேடி வருவது. 4வது மாற்றம், உங்கள் அதிர்ஷ்ட நேரம் முழு வேகத்தில் செயல்பட ஆரம்பித்தது. 5வது மாற்றம், உங்க வாழ்க்கை அடுத்த 5 வருடங்களை மாற்றப்போகும் மிக முக்கியமான முடிவு உருவாகுவது. இந்த 5 மாற்றங்களும் வெறும் ராசி பலன் அல்ல, உங்க வாழ்க்கையை புதிய உயரத்திற்கு அழைத்து செல்ல பிரபஞ்சம் கொடுக்கும் அறிகுறிகள். நீங்க வாழ்க்கையில யாரையும் ஏமாற்றி முன்னேற நினைத்தவர்கள் அல்ல. உழைப்பை மட்டுமே நம்பினீர்கள், நேர்மையை மட்டுமே நம்பினீர்கள், கடமையை மட்டுமே முக்கியமாக நினைத்தீர்கள். அதனால்தான் பல நேரங்கள்ல மற்றவர்கள் குறுக்கு வழியில முன்னேறும் போது நீங்கள் அமைதியாக உழைத்து கொண்டே இருந்தீர்கள். பலர் உங்களை புரிந்து கொள்ளவில்லை, பலர் உங்கள் அமைதியை பலவீனமாக நினைத்தார்கள், பலர் உங்கள் உழைப்பை சாதாரணமாக எடுத்துக்கொண்டார்கள். பிரபஞ்சம் ஒருபோதும் நேர்மையை வீணாக்காது. புதன் பகவான் ஒருபோதும் உண்மையாக உழைத்தவர்களை கைவிட மாட்டார். கடந்த சில ஆண்டுகள்ல நீங்கள் நிறைய சோதனைகளை சந்தித்திருக்கலாம். பண கஷ்டம் வந்திருக்கலாம், வேலையில ஏமாற்றம் வந்திருக்கலாம், தொழில நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம், உறவுகள்ல நம்பிக்கை உடைந்திருக்கலாம், செய்த உதவிக்கு நன்றி கூட கிடைக்காமல் போய்க்கலாம். பல இரவுகள் தூக்கம் இல்லாமல் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்பட்டிருக்கலாம். பல காலைகள் மனதில் மயக்கத்தோடு தொடங்கி இருக்கலாம், பயத்தோடு தொடங்கி இருக்கலாம். ஆனால் இன்று அந்த வாழ்க்கை மாறப்போகும் காலம் தொடங்கிவிட்டது. பிரபஞ்சம் இப்போது உங்களுடைய போராட்டத்திற்கு பதில் சொல்ல ஆரம்பித்து விட்டது. உங்களுடைய பொறுமைக்கு வெற்றியை பரிசாக கொடுக்க தயாராக இருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு கதவு திறக்கும். அது ஒரு புதிய வேலை வாய்ப்பா இருக்கலாம், ஒரு பதவி உயர்வா இருக்கலாம், ஒரு பெரிய பணவரவா இருக்கலாம், ஒரு தொழில் வளர்ச்சியா இருக்கலாம், ஒரு வீடு அல்லது நிலம் வாங்கும் வாய்ப்பா இருக்கலாம், ஒரு குடும்ப மகிழ்ச்சியா இருக்கலாம், அல்லது நீங்கள் பல வருடங்களாக மனதார வேண்டிக் கொண்ட ஆசீர்வாதமா இருக்கலாம். ஆனா அந்த ஒரு நிகழ்வு உங்க வாழ்க்கையின் முழு திசையை மாற்றப் போகிறது. இந்த நாட்கள்ல உங்களுடைய திறமையை சந்தேகப்படாதீங்க, உங்களுடைய கனவுகளை கைவிடாதீங்க. ஒரு மனிதர் ஏமாற்றினார் என்பதற்காக எல்லோரையும் சந்தேகப்படாதீங்க. ஒரு முயற்சி தோல்வியடைந்தது என்பதற்காக மீண்டும் முயற்சி செய்வதை நிறுத்தாதீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகும் ஒவ்வொரு நல்ல நிகழ்வும் அடுத்த நல்ல நிகழ்வுக்கான பதிவை கொண்டிருக்குதுங்க. நல்ல வேலை அடுத்த பெரிய பதவியை கொண்டு வரும். ஒரு நல்ல வருமானம் பெரிய செல்வத்தை உருவாக்கும். ஒரு நல்ல மனிதரின் அறிமுகம் உங்கள் வாழ்க்கையை முழுமையா மாற்றும். ஒரு சரியான முடிவு அடுத்த 5 வருட வெற்றியை உருவாக்கும். இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கும் புதிய வாழ்க்கை. கன்னிராசினரே, நான் மீண்டும் ஒரு முறை மிக உறுதியா சொல்றேன், இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றல் தொடங்குவது உறுதி. உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும், காத்திருப்புக்கு முடிவு வரும், பண வரவு அதிகரிக்கும், குடும்பத்துல நிம்மதி உருவாகும், மரியாதை உயர ஆரம்பிக்கும், நீங்கள் இழந்த தன்னம்பிக்கை மீண்டும் திரும்பி வரும். இதுதான் உங்கள் புதிய வாழ்க்கையின் முதல் அத்தியாயம். எனவே கடந்த காலத்தை நினைச்சு வருந்தாதீர்கள், உங்களை யாருடனும் ஒப்பிடாதீங்க. இனி நடக்க போகும் நல்ல மாற்றங்களை முழு நம்பிக்கையுடன் நிறைவேற்க தயாராக இருங்க. உங்களுடைய நேரம் வந்துவிட்டது, உங்களுடைய பலன் கிடைக்க போகிறது, உங்களோட அதிர்ஷ்டம் வெளிப்பட போகிறது. இந்த பதிவை பார்க்கும் ஒவ்வொரு கன்னிராசினரும் கீழே கமெண்ட்ல நன்றி பிரபஞ்சமே என்று மனதார பதிவு செய்யுங்கள். அந்த ஒரு வார்த்தை உங்களுடைய நம்பிக்கையின் அடையாளமாக மட்டுமல்ல, வரப்போகும் நல்ல மாற்றங்களை வரவேற்கும் உறுதிமொழியாகவும் இருக்கும். இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.